போஸு தானே அப்பா கொஞ்சம் இப்படி வாங்க. வா. என்னமாமா? இந்தாங்கப்பா. உங்ககிட்ட ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன விஷயமாமா? விஜி பொண்ணுக்கு வளகாப்பு பண்ண இத்தனை நாளா பல பிரச்சனைகளால தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இனியும் தாமதப்படுத்துறது நல்லதில்லை. அதுக்காகத்தான். என்ன சுபகாரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், ரெண்டு பேரும் உம்முன்னு இருக்கிறீங்க. மாமா, இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நானே துள்ளி குதிச்சுட்டு போய் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையை வச்சு பார்த்தா கஷ்டம். என்ன அப்படி சூழ்நிலை? வேற என்ன சொல்ல போகிறேன்? இப்போ இருக்க சூழ்நிலையில் சரோ வீட்லையோ லீலா வீட்லையோ நீங்கள் போய் சொல்ல முடியுமா? அவங்க நம்ம மேலே கடிச்சு திங்கிற கோபத்தில் இருக்காங்க. நீ என்ன சொல்ற? அப்பா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்போது நம்மளோட நிம்மதி எல்லாமே போயிருது. பெரிய பிரச்சனை ஆயிடுதுப்பா. அதுக்காக எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்குது, பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுக்காக ஒன்றுமே செய்யாமே இருக்கிறான். மாமா, பிரச்சனைங்கிறது சந்தர்ப்பம் சூழ்நிலையில் வந்தால் பரவாயில்ல. ஆனால் பிரச்சனை வரும் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த பண்ணுறப்போ யோசிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமாடா? இப்போ ரவி மாப்பிளையும் மாணிக்க மாப்பிளையும் கோச்சிட்டாங்கிறதுக்காக அவங்கள கூப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லை அவங்க வந்தால் பிரச்சனை ஆயிருங்கிறதுக்காக சடங்கு பண்ணாமல் இருக்க முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அப்பா, நான் ஒரு பேச்சு கேட்குறேன். கூப்பிடாம போனால் என்ன ஆகும்? காலங்காலத்துக்கு கெட்ட பேர் வரும். செய்ய வேண்டியதை மறுபடி செய்யலைன்னு கெட்ட பேர் வரும். சரி மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வேணா அதுபடி பண்ணலாம். என்னது? எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி சொல்லிடுங்க, நேரில் போக வேணாம். நேரில் போய் சொன்னால் எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. தேவையாது நமக்கு. புதுசாக என்னடா அவமானப்படுத்த போகிறாங்க? பட வேண்டிய அவமானம்லாம் பட்டாச்சு. விடு, நான் போய் அவங்கள மறுபடியும் கூப்பிட்டுறேன். அதுக்கு இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா... புரியுது புரியுது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மாமா, கொண்டா. நம்ம சொன்னா கேட்க போறாரு. போட்டு விடு. மாமா, மாமா, இதை வந்துட்டமா. ஒரு நிமிஷமா. வாங்கடா சொல்லுவாங்கடா. ரவி, என்ன? ஆஸ்பத்திரி போனோம். ஆஸ்பத்திரிக்கா? நல்லா தானே இருக்கீங்க? என்ன ஞாபகத்தில்ப்பா பேசுற? பிள்ளைங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்பா. மருந்து மாத்திரை ஊசி ஹாஸ்பிட்டல் செலவு மேல செலவு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? இப்படியே செலவு மேல செலவு வந்துட்டு இருந்தா நோட்டு தான் அச்சடிக்கணும். என்னப்பா இது? நாம என்ன வெட்டியாவா செலவு பண்றோம்? பிள்ளைங்கன்னு இருந்தா ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு வரத்தானப்பா செய்யும். அதுக்கு போய் கணக்கு பார்க்கலாமா? ஊர்ல இருக்கிற வீட்டுல எல்லாம் போய் பாருங்க. மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை மீதி பண்ணி பேங்க்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா முதலுக்கே மோசம் வந்துடும். டேய், எதுல கணக்கு பாக்குறதுன்னு விவசாயம் இல்லையா? நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் ஒருத்த சம்பாரிச்சு உங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு மருந்து செலவு வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். ஒருத்த எவ்வளவுதான் சமாளிக்க முடியும்? இதுக்கு தான் மாமா நான் அப்பவே சொன்னேன். என்ன? பெத்த பிள்ளைக்கு செலவு பண்றது கூட என் புருஷனுக்கு வசதி இல்லைன்னு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அதையும் மனசு இல்லாம கெடுத்துட்டீங்க. இப்ப எது கத்துறீங்க? மாமா, இவர்கிட்ட எதுக்கு பணம் கேக்குறீங்க? நம்ம பக்கத்து வீட்டுல எங்கேயாவது வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு மாமா, இனிமே இவர்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கறது தப்பு. கவர்மெண்ட் வேலை தான் பாக்கணும்னு என்ன இருக்கு? சம்பளம் கிடைச்சதுன்னா எந்த வேலை வேணாலும் பாக்கலாம். வீட்டு வேலை செஞ்சா கூட 4 காசு கிடைக்கும். அதை வச்சு என் குழந்தைங்களை நான் காப்பாத்திப்பேன். ஏய், பெரிய விமாரி பேசாத. டேய், வாய மூடுறான். இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துறீங்க? ஆமா, ஆவுனா அப்படி வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு பேசினா? ஏன் அந்த பொண்ணு பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? ஏமா லீலா, இப்ப எதுக்குமா அனாவசியமா அவன்கிட்ட வார்த்தைகளை போட்டிக்கிட்டு இருக்க? நம்ம குழந்தைங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். இப்ப அதுதான் முக்கியம். எது கேட்டாலும் திமிரா பதில் பேசுறது. ஏய், வாய மூடுறா. சும்மா கத்திக்கிட்டு. பிள்ளைங்க தான்டா முக்கியம். அது முதல்ல மனசுல நினை. முதல்ல பணத்தை கொடு. ஆமாம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. குர்ரா பணத்தைங்கிறல்ல. இல்லைம்மா இல்லைம்மா அப்பா இல்லைம்மா இல்லைம்மா இல்லை அப்பா இல்லை. இதை முதல்ல கொடுத்துருக்கலாம். ஆமாம்மா, இல்லைடா, வாடா வாமா. வாங்க சக்தி, உட்காருங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன சக்தி, அதுக்குள்ளேயும் ஆஃபீஸ் வந்தீங்க? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை, மனசில் டென்ஷனும் உடம்புல சோர்வும் இருக்கும். அதுக்குள்ளே எதுக்கு ஆஃபீஸ் வந்து உட்காந்துக்கிட்டு?
வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க சக்தி. எப்படி சார்? வீடு வீடாவே இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காம சங்கடப்பட்டு சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகமே ஜெயில் மாதிரி தெரியுது. எப்ப என்ன நடக்கும், யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ஒரே சங்கடம். வயிற்றுக்குள்ள எந்நேரமும் புளிய கரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சார். சக்தி, இந்த மாதிரி நேரங்களில் தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியமா துணையா இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துற மாதிரி தானே சார் இருக்கும். இல்லனா எங்க நிலைமை இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது என்னைக்கு என்ன நடக்குமோ, யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு சார். எங்க குடும்பத்தோட நிம்மதிக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. சாப்பாடு இல்லைன்னா கூட மனசுல பயம் இல்லாம நிம்மதியா வாழலாம். எங்களுக்கு அதுக்கு கூட கொடுத்து வைக்கல சார். அன்னைக்கு ஒருத்தர், இன்னைக்கு இந்த கும்பல், நாளைக்கு யாரால என்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு சார். ஏன்னா அவ்வளவு பேர் எங்களுக்கு இந்த உலகத்துல வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சக்தி, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டே போகும்போது பயம்தான் ஜாஸ்தியாகுமே தவிர எந்த பிரச்சனையும் அதனால சால்வ் ஆக போறதில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க ப்ளீஸ். எப்படி சார் இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? சக்தி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உதவுறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே தானே இருக்காங்க. ஏன் இப்ப அந்த சுந்தர் எடுத்துக்கங்க, எப்ப ஏற்பட்ட உதவியை பண்ணிருக்காரு. சக்தி, சுந்தர்னு சொன்னோன்னே எங்க குடும்பத்தை பத்தின ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சாரி சக்தி. எதுக்கு சார்? இல்ல சக்தி, ஏதோ ஆறுதலுக்காக உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க போய் அவமானப்படுத்திட்டேன். ரொம்ப தப்பு சக்தி, வெரி சாரி. அது உங்க தப்பு இல்ல சார். நீங்க நல்லது நினைச்சுதானே அப்படி பண்ணீங்க. எங்க நேரம் தான் சரியில்லை. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல. சரி, இந்த சுந்தர் தானே உங்களை பொண்ணு கேட்டு வந்தாரு? எவ்வளவு அருமையான ஆளுல. உண்மையிலேயே அவர் நடந்துகிட்ட விதம், அவர் எடுத்துக்கிட்ட அக்கறை, எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை வந்துச்சு. such a great man. ஹலோ, அப்படியா? சார், நான் அதை வரேன். இல்லை, இப்போ உடனே வரேன். ஓகே ஓகே, ரைட் ரைட். கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரோ. அப்பா, வணக்கம்மா. ஏப்பா, உங்களுக்கு தான் இந்த வீட்ல மதிப்பே இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இங்க வரீங்க? அம்மா, அவங்க என்ன மதி கேட்டாலும் நான் பொண்ணை பத்தவனாச்சே, நான் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தான் போகணும். நான் இப்போ வந்தது விஜி பொண்ணு வளகாப்பு கூப்பிட. சம்மந்தியம்மா மறுபடியும் அழைக்க வேண்டாமா? அதுக்காக தான் வந்திருக்கேன். அவங்க கோச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் கூப்பிட்றத கூப்பிட்றேன். அம்மா, அம்மா, விஜி பொண்ணுக்கு இன்னிலிருந்து 3வது நாள் வளகாப்பு வச்சிருக்கிறேன். பெரியங்க நீங்க வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு கூப்பிடத்தாம வந்திருக்கிறேன். ஏங்க அழகர் குலத்துக்காரரே, உங்களுக்கு நாங்க என்னங்க கெடுதல் பண்ணோம்? அம்மா, நீங்களும் வேண்டாம், உங்க சீராட்டலும் வேண்டான்னு நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எதுக்கு பலிய வந்து எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? வம்புக்கு இழுக்கிறேனா? அம்மா, பொண்ணு உண்டா இருக்கிறா, தலை பிரசவம். பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்படித்தானே பேசி கூட்டிட்டு போறீங்க. அப்புறம் என்ன நடக்குது? எங்க வயிற்று சிலையில கொட்டிக்கிறீங்க, அதானே நடக்குது.
அம்மா சுபகாரியத்துக்கு கூப்பிட்டேன், அதை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? நீங்களும் கூப்பிடுவீங்க, நாங்களும் வருவோம். அப்புறம் எங்க என்ன நடக்கும்? என் 4வது பொண்ணு உண்டாயி புள்ள போறா. பாருங்க எங்க பௌஷ நல்லா வயிற்றுச்சல் படுங்கன்னு. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் என் நல்ல மனசுக்கு நல்லா நடக்கும். உன் மனசு நல்ல மனசு இல்ல, குப்பை கூடம். அதனாலதான் நீ அப்படி நான் இப்படின்னு உங்க சம்பந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் வச்சு என்ன குத்தி காட்டி மூக்க இருப்பீங்க. சம்பந்தியம்மா, ஏதோ நடக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? மறந்துருங்கம்மா. ஏமா, நமக்குள்ள இதுக்கு முன்னால மனஸ்தாபங்கள்லாம் வந்தது இல்லையா, தீர்ந்து போயிடலையா? அது மாதிரி தாமா இதுவும். சொல்லுவாங்க இல்லம்மா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு. அதெல்லாம் பழமொழி வியாக்கியானமும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. உங்க பேச்சுல மயங்கி வந்து நாங்கெல்லாம் அங்க அசிங்கப்படுறோம். உங்க சங்காத்தமே வேண்டான்னு முதல் தடவையோட அத்து விட்டுருக்கணும். ஒவ்வொரு தடவையும் தாட்சணியம் பார்த்து வந்து நின்னது எங்க தப்பு? அந்த தைரியத்துல தானே இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்க தைரியமா இந்த வீட்டு படியேறி வந்து என்ன கூப்பிடுறீங்க? அப்பா போதும்பா, இதுக்கு மேலேயும் நீங்க அவங்க கிட்ட பேசணுமா? ஏதோ உங்க மக வீடுங்கிற உரிமையில இங்க வந்தீங்க, சொன்னீங்க. இந்த வீட்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருச்சு, அது போதும். நீங்க கிளம்புங்க. என்னது, இது ஒரு மக வீடா? அப்ப இது ஓ வீடா? பின்ன நான் யாருடி? மாணிக்கத்தை நீ சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து கூடவே வளர்ந்து அவனை நீ கட்டிக்கிட்டியா? அவன் உனக்கு அத்தை மகனா? அத்தை போதும் அத்தை. அப்பா உங்களை கூப்பிட்டது தப்புதான், மன்னிச்சிருங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் இழக்க விரும்பல. சரோ, பேசாம இருமா. வாங்க மாமா. பாத்தியாடா மாணிக்கம், இப்பதான் போய் மூக்கறுபட்டு வந்து நிக்கிறோம், மறுபடியும் மகளுக்கு வளகாப்புன்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளை, இன்னிலிருந்து 3வது நாள் விச்சு பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கிறோம். அதுக்கு உங்களெல்லாம் கூப்பிடத்தான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்க கூட வந்து பட்டதெல்லாம் பத்தாதா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. டேய் இத பார், நான் முடிவா சொல்லிட்டேன். அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேண்டாம், நான் எதுக்கும் போகல, வரவும் மாட்டேன். சரி, நீங்க போகாதீங்க மாமா. நான் நிச்சயமா வரேன் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, நிச்சயமா வந்திருக்கேன். நான் வரேம்மா. சரிங்க, உங்களுக்கு வேலை அதிகமா இருந்தா அதை பாருங்க. நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். வச்சுட்டுங்களா? யார், கோபியா? ஆமா மாமா. என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அவருக்கு வேலை அதிகமா இருக்கான். அவரும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். வேலை அதிகமா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அதான் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். இது டாக்டர் அப்பாயின்மெண்ட் தள்ளி வச்சிட்டீங்களா? பின்ன என்ன மாமா பண்றது? அவரும் வந்தா நல்லா இருக்கும், வேலை அதிகமா இருக்குங்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் வேலை சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததுனால அதே கம்பெனி அவருக்கு வேற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அம்மா, காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறான், ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்புறம் வரான். வேலை முக்கியம், அதை விட நீ உனக்கு முக்கியமாச்சே. ஒன்று செய், இந்த டாக்டர் எழுதி கொடுத்ததுல எடுத்துட்டு வா, நான் வரேன் உன் கூட. சரிங்க மாமா. மாமா, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் லீலா வீடு இருக்கு. அப்படியே லீலாவை பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. தாராளமா போலாமா? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? லீலா, சம்மதி, அடடே, வாங்க சம்பந்தி. வாங்க. ஏன் வெளியில நிட்டீங்க? இல்லை, இப்பதான் வந்தேன். உள்ள ரவி இருப்பானே. சரி, வாங்க உள்ள. உள்ள வாங்கப்பா. வாங்க ரவி.
உட்காருங்கப்பா. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா தனா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏய் ரவி, சம்பந்தி வந்து வெளியில நின்று இருந்திருக்காரு, பார்க்கலையா? உள்ள என்னடா பண்ற? இல்ல சம்பந்தி, நான் இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. மாப்பிள்ளைக்கு நான் வந்தே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவனிச்சிருக்க மாட்டேன்.